எப்ப பட்ட நாங்க 1 மணி நேரத்துல கிளம்பிடுவோம். அதுக்கு முன்னாடியே கிளம்பினாலும் கிளம்பிடுவோம். உனக்கு இந்த ஊர்ல ஏதோ ஒரு வேலை இருக்குன்னு சொன்னல, முடிச்சிட்டு எங்களை கூப்பிட வந்துரு. சரிக்கா. அதை இறக்கி வச்சுட்டு கொஞ்சம் வருவியாப்பா? இந்த கரும்பு 2 பேரும் சேர்ந்து தூக்கிட்டு போயிடலாம். இருங்கண்ணே, இதை வச்சுட்டு வரேன். மேல கயிறு போட்டு நல்லா கட்டி இருக்கேன், நான் வந்தாதான் பிரிக்க முடியும். சரிப்பட்டா, அப்ப உள்ள கொண்டு வை. வெயிட்ட வச்சுட்டு எவ்வளவு நேரம் தான் நிப்ப? வாங்க வாங்க, உங்களை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். என்ன மைனி, எப்படி இருக்கீங்க? சோமா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா, வந்து இருங்க. சின்ன பொண்ணு அப்பா இங்க. அவர் இந்த ஜாமா இறக்கிட்டு வந்துட்டு இருக்காரு. ஏம்மா அவளை எங்க காணோம்? உள்ளதான் இருப்பா, இருங்க கூப்பிடுறேன். மருமவளே, அம்மாடி மருமவளே, யார் வந்திருக்கா பாரு. ஏய் அம்மா வந்துட்டியா? வா 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 வா. எப்பா இவ்வளவு கரும்பு என்ன ஒத்தையில தூக்கிட்டு வர? குடு. பின்னாடி பட்டையும் கரும்பு கொண்டு வந்துட்டு இருக்கான் சின்ன பொண்ணு. அவன்கிட்டயே போய் வாங்கிட்டு வாப்போ. அவன் பாதி நான் பாதி எடுத்துட்டு வந்தோம். பட்டனை வந்திருக்காவளா? இந்தா போறேன். ஐயா, ஏன் சம்மந்தி இவ்வளவு கரும்பு? யார் இருக்கா இதெல்லாம் திங்கிறதுக்கு? கரும்பெல்லாம் கம்மியா வாங்கிட்டு வரக்கூடாதா? ஏத்தே, யாரை வச்சுக்கிட்டு என்ன பேசுறீங்க நீங்க? கரும்பு திங்கிறதுக்கு யார் இருக்காவா? நான் எதுக்கு இருக்கேன்? அடியே, இவ்வளவு கரும்பி ஒத்தையிலையாடி திங்க போற? பேசுறா பாரு. சின்ன பொண்ணு அம்மா என்ன வச்சுக்கிட்டே இருக்கீங்க? வந்து உட்காருங்க. ஏக்கா, இதை இங்கே இறக்கிறவா? ஆமாப்பா, இங்கேயே வச்சிரு. பட்டனே, நீங்க தான் அம்மாவையும் அப்பாவையும் கூட்டு வந்தீங்களோ? ஆமா சின்ன பொண்ணு தங்கச்சி, எனக்கு இங்க ஒரு வேலை இருக்கு. அந்த ஆளுதான் சரி சேர்ந்து போகணும்னு கூட்டு வந்துட்டேன். இருப்பா, சூட காபி சாப்பிடலாம். பஜ்ஜி வேற சுட்டு வச்சிருக்கேன். ஐயோ பரவாயில்ல, இருக்கட்டும்மா. இப்ப நான் அவசரமா போகணும். இங்க ஒரு சின்ன வேலை இருக்கு, முடிச்சிட்டு வந்துடுறேன். அட என்னண்ணே, இவ்வளவு தூரம் வந்துட்டு ஒரு காப்பி கூட குடிக்காம போறீங்க? இல்ல தங்கச்சி, முதல்ல வேலையை முடிச்சிட்டு வரேன். முடிச்சிட்டு வந்து வேணா பொறுமையா உட்காந்து சாப்பிட்டுக்கிறேன். எப்ப பட்ட என்னப்பா அவ்வளவு அவசரம்? கொஞ்சம் ஈரி, இவ்வளவு தூரம் வண்டியை ஓட்டிட்டு வந்திருக்க. சூட காப்பி குடிச்சிட்டு போலாம். இல்லக்கா, ஒரு மளிகை கடைக்கு ஜாமான்லாம் லிஸ்ட் கொடுத்து விட்டுருக்காவோ. இப்பவுமே கொடுத்து வச்சாதான் நாளைக்கு சரக்கு கொண்டு வந்து நம்ம ஊர்ல இறக்குவாவோ. நேரம் ஆயிட்டுனா ஓனர் சத்தம் போடுவாரு. நான் போயிட்டு வந்துடுறேன்க்கா. சரிப்பா தம்பி, அப்ப நீ போயிட்டு வா. போயிட்டு வந்து பொறுமையா சாப்பிட்டுக்கலாம். காலைல சுடு தண்ணி ஊத்துன மாதிரிலாம் அவசரப்பட்டுட்டு இருக்க. நம்ம வீட்டு தானே, எப்பனாலும் சாப்பிட்டுக்கலாம். ஒன்னும் நினைச்சுக்காதீங்கக்கா, நான் இப்போ வந்துடுறேன். சரிப்பா, போயிட்டு வா. சின்ன பொண்ணம்மா, இப்போ ஒரு பையன் வந்தார்ல, அது யாரு? நல்ல பையன் மைனி. சின்ன பொண்ணு கல்யாணத்துல கூட கூடமாட இருந்து நிறைய வேலை செஞ்சாரு, நீங்க பாத்துருப்பீங்களே. ஆமா, நம்மளும் வேலையா இருந்தோம், கவனிக்கல. ஆனா பார்த்த ஞாபகம் இருக்கு. ஏத்தே, இந்த அண்ணன் எல்லா வேலையிலும் அத்துப்படி. எல்லா வேலையிலயும் அந்த அண்ணன் இருப்பாரு. சுருக்கமா சொல்ல போனா ஒரு ஆளினால் அழகுராஜன்னு வச்சுக்கோங்களேன். இன்னும் கல்யாணம் ஆகல. உங்க ஊர்ல எதுவும் பொண்ணு இருந்தா சொல்லுங்க. உங்க சொந்தத்துல எதுவும் பொண்ணு இருக்கா? அந்த பையனுக்கு வயசு என்ன இருக்கும்? 35 வயசு ஆயிட்டு மைனி. அப்பா கிடையாது பாத்துக்கிடுங்க, அம்மா மட்டும்தான். நல்ல பையன், எந்த ஒரு கெட்ட பழக்கமும் கிடையாது. பார்த்தாலே தெரியுதுமா. நம்ம சொந்தத்தோடி எந்த பொண்ணு இருந்த மாதிரி தெரியலையே. இருக்கிறதெல்லாம் சடங்கான பிள்ளைலாம் இருக்கு, இல்லைன்னா கல்யாணம் ஆகி 2 பிள்ளைகளோட இருக்கு. அசல்ல எங்கேயாவது பாக்குறேன், இருந்தா சொல்றேன். ஏய் அம்மா, நாங்க என்ன காய்கறி கடையா போட போறோம்? இம்புட்டு காய்கறி வாங்கிட்டு வந்திருக்க? எல்லாம் நம்ம தோட்டத்துல விளைஞ்சது சின்ன பொண்ணு. கரும்பும் பனங்கிழங்கும் தான் வெளியில வாங்கிட்டு வந்திருக்கேன். ஆமா, எதுக்கு இவ்வளவு காய்கறி? நாங்க 3 பேர் இருக்கோம். ஒரு சம்பிரதாயத்துக்கு எல்லாத்துலயும் 2 வாங்கிட்டு வரக்கூடாதா? ஏன் இவ்வளவு வாங்கிட்டு வரீங்க? மைனி, உங்க மக ஸ்வேதாளுக்கும் சேர்த்து தான் கொண்டு வந்தோம். அவளுக்கும் எப்படி பொங்க பொடி கொடுப்பீங்களா? இதுலயே இருந்து எடுத்து கொடுங்க. அப்படியா? நானும் ஸ்வேதாளுக்கு பொங்க பொடி கொடுக்கணுமே, சாமாலாம் வெளில போய் வாங்கணும்னு தான் நினைச்சேன். பரவாயில்ல, என் பிள்ளைக்கும் சேர்த்து நீங்களே கொண்டு வந்துட்டீங்க. உங்க பிள்ளை எங்க பிள்ளைன்னு என்ன இருக்கு? எல்லாம் நம்ம பிள்ளைகள் தான். எம்மா, என்ன ஒரே காய்கறி பழமுமா கொண்டு வந்திருக்க? பண்டத்தை இங்க அதுல இருக்கும் பாருட்டி, ஒரு ஸ்வீட் பாக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். எம்மா, தீபாவளிக்கு மட்டும் அதிரசம் முறுக்குன்னு நிறைய பண்டை சுட்டு கொண்டு வந்தியம்மா. இப்ப என்ன பூரா காயா வச்சிருக்க? காயா எப்படி திங்கிறது? எட்டி, அது தீபாவளி. தீபாவளிக்கு பண்டம் தான் சுட்டு கொடுப்பாவோ. இது பொங்கச்சீரு, அதனால காய்கறி தான் கொடுக்கணும். அங்க ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் பாரு, உன் மாப்பிளைக்கும் உனக்கும். எம்மாடி மருமவளே, இப்படியே இருந்து பேசிட்டு இருக்காம வந்தவங்களுக்கு ஒரு காப்பி தண்ணி ஏதாவது போட்டு கொண்டு வாப்போ. அப்படியே வாழைக்காய் பச்சி போட்டு வச்சிருக்கேன், அது 2 எடுத்து வச்சுட்டு சட்னி ஊத்தி கொண்டு வா. கொஞ்ச நேரம் இருந்துடக்கூடாது. ஐயா மைனி, தப்பா நினைச்சுக்கிடாதீங்க. காப்பியோ டீயோ நீங்களே உங்க கையால போட்டு கொடுத்துருங்க மைனி. சின்ன பொண்ணு போட்டு கொடுத்தா இவருக்கு இறங்காது. அது சரி, உங்க மக போடுற டீயை நீங்களே குடிக்க மாட்டீங்களா? அப்ப நாங்களா தான் பழிகாடி என்ன? இல்ல மைனி, நான் குடிப்பேன். இவரு தான் யோசிப்பாரு. வேண்டாம் மைனி, உங்க கையாலேயே போட்டு கொடுத்துருங்க. ஐயய்ய, நம்மளை கேவலப்படுத்துறதுக்கு வெளியில இருந்தெல்லாம் ஆள் வர வேண்டாம். நம்ம வீட்டாளுகளே போறோம். இன்னும் என்னை பத்தி எங்க அம்மா என்னெல்லாம் சொல்ல போறாளோ?
இவங்க பாட்டுக்கு சொல்லிட்டு போயிருவாவோ. என் மாமியார் என்னை கழுவி கழுவி ஊத்த போகுது. கடவுளே. ஏட்டி என்ன ட்ரெஸ் எல்லாம் பிடிச்சிருக்கா? ட்ரெஸ்ஸு எல்லாம் நல்லா இருக்குமா? ஆமா என் மருமவனை இங்க. இனிமே தான்ப்பா ஆஃபீஸ் முடிஞ்சு வருவாரு. ஒரு வாரம் லீவ் இருக்கு பாத்தீங்களா? அதனால இன்னைக்கு வேலை போட்டு நல்லா கொள்ளுன்னு கொள்ளுவாவோ. ஏட்டி ஒரு வாரம் லீவ் இருக்கா? அப்ப பொங்கல் எல்லாம் வச்சு முடிச்சுட்டு அங்க வாரீங்களா? என்ன உங்க மாவளை அங்க கூப்பிடுறீங்க? இல்ல மேனி, இங்க பொங்கல்லாம் கொண்டாடட்டும். மறுநாள் வேணா எல்லாரும் சேர்ந்து அங்க வாங்க. விளையாட்டு போட்டுலாம் நடக்கும், நல்லா இருக்கும். எங்க ஊர்ல எல்லாம் ஜல்லிக்கட்டு களை கட்டும். அங்க போய் பாக்குறோம். இவ முன்ன பின்ன போய் பாத்துருக்க மாட்டல்ல, அதனால அங்க கூட்டு போறோம். அதுக்கு என்ன, பரவாயில்ல, போய் நல்ல ஜல்லிக்கட்டு எல்லாம் பார்த்துட்டு வாங்க. எத்தே எங்க ஊர்லயும் விளையாட்டு போட்டிலாம் நல்ல கோலாகலமா நடக்கும். சரிம் டீ, நான் என்ன போக வேண்டாம்னா சொல்றேன். ஜல்லிக்கட்டு பார்த்துட்டு போவோம். அத்தை மாமா எப்ப வந்தீங்க? வாங்க மருமவனே, இப்பதான் உங்களை கேட்டுட்டு இருந்தேன். நாங்க வந்து ஒரு 10 நிமிஷம் இருக்கோம். உங்களுக்கு ஒரு வாரம் லீவ் இருக்காமே, இங்க ஜல்லிக்கட்டு எல்லாம் பாக்கணுமா? பார்த்து முடிச்சுட்டு அங்க வருவீங்களா? அதுக்கு என்ன, சின்ன பொண்ணு கூட்டு வந்துடுறேன். அவளே போணும் தான் சொல்லிட்டு இருந்தா. நல்லதா போச்சு. அப்ப எல்லாரும் சேர்ந்து வாங்க. நைட்டுக்கு சப்பாத்தி சொல்லியிருக்கேன். எனக்கு போடுறதுக்கு முடியல, பார்த்துக்கிடுங்க. வீட்டில் அவ்வளவு வேலை இருந்துச்சு. உங்க மகன் வேற இன்னைக்கு தான் வந்தாளா? வீடுகளுக்கு ஆள் விட்டு தான் வெள்ளையெல்லாம் அடித்தேன். இவ்வளோ போன்னு சொன்ன மேனி கேட்கவே மாட்டேன்ட்டா. வீட்டுக்கு வந்து பிள்ளைய என்ன வெரைட்டியா அடிக்க முடியும்? அதனால நானும் ஒன்றும் சொல்லாமல் விட்டுட்டேன். இன்னைக்கு தான் என்னமோ பொங்கச்சீர் கொண்டு வருவேன் போ அப்படின்னு போயிட்டா. அது சரி, இந்நேரத்துக்கு அவ இங்கே இருந்தால் தானே நல்லா இருக்கும். பட்டை முருகா வந்ததும் நாங்களும் கிளம்புறோம். வீட்டில் நிறைய வேலை இருக்கு. காலையில் பொங்கல் விடணும் பார்த்தீங்களா? அதுக்கு என்னமா சாப்பிட்டுட்டு போவாங்க. இருக்கட்டும் மைனி, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். சாப்பிட்டுட்டு இருந்தா நேரம் ஆயிரும். இங்கே இருங்க, சாப்பாடு சொல்லியாச்சு, வந்துட்டு இருக்கு. உட்காந்து 2 வாய் சாப்பிட்டுட்டு போயிருங்க. எவ்வளவு நேரம் ஆயிர போகுது, இன்னும் அந்த பையன் வரலல்ல. ஏமா இங்கேயே நின்றுட்டு இருந்தா அப்படிதான் சொல்லிட்டு இருப்பாவோ. நீங்க உள்ள கூட்டு போய் எல்லாம் எடுத்து வைங்க. சரில ஹரி, நீ ஒரு வார்த்தை சொல்லு உங்க அத்தையும் மாமாட்ட. எங்க ஹரி, இங்க பாருங்க. என்ன சின்ன பொண்ணு? இந்த பாத்திரம் எல்லாம் பித்தல. நீங்க என் மேல வைக்கிற அன்பு எனக்கு பத்தல. போடி இவள, இப்படியே சொல்லிட்டு இருந்தனா நான் அந்த வீட்டை விட்டு போயிருவேன் கடுப்புல. என்ன ஹரி, கஷ்டப்பட்டு ஒரு கவிதை யோசிச்சு சொன்னா இப்படி பண்றீங்க? இதுக்கு பேருக்கு அவிதியா சின்ன பொண்ணு? உனக்கே மனசாட்சி வேண்டாமா? ஆமா, எதுக்கு இவ்வளவு காய்கறி வாங்கிட்டு வந்திருக்காங்க? நீயும் எங்க அம்மையும் சேர்ந்து எதுவும் காய்கறி கடை போட போறீங்களா? அதான் நானும் கேட்டேன். பொங்கல் சீருக்கு இப்படிதான் கொடுப்பாவலாம். ஸ்வேதாக்கும் சேர்த்து எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஓ சரி சரி. பாவம், அவங்களே கஷ்டப்படுறாங்க. எதுக்கு தேவையில்லாம இப்படிலாம் செலவு பண்ணிக்கிட்டு? இதெல்லாம் எங்க தோட்டத்துல விளைஞ்ச காய்கறிகள் ஹரி. உங்களுக்கு வேஸ்ட் ஷர்ட், எனக்கு ஒரு சாரியும் எடுத்துட்டு வந்திருக்காங்க. பாத்தீங்களா, நல்லா இருக்கா? நல்லா இருக்கு சின்ன பொண்ணு. ஏங்க என்ன கையிலேயே எடுத்து பார்க்காம சும்மா பார்த்துட்டு நல்லா இருக்கீங்க? நல்லா இருந்தாலும் இல்லாட்டாலும் நான் போட தான் செய்வேன். எனக்கு அவங்க அன்போடு எடுத்துட்டு வராங்க. எப்படி இருந்தாலும் நான் போட்டுப்பேன். பாடுறா. ஆனா எங்க அம்மா செலெக்ஷன் சூப்பரா தான் இருக்கு. நல்லா இல்லாமலாம் ஒண்ணும் இல்ல. கோலம் போட்டியாடி? நான் வெளியில எல்லாம் பட்டையை இழுத்து நல்ல காவி கொடுத்துட்டு வந்திருக்கேன். எம்மா என்ன விட்டி? தூர போமா, கோலத்தை மிதிச்சிராத. ஏ பாதவதி, நெஞ்சு வலியே வந்துரும் போல. ஏன் இப்படி கடந்து அலறற? எம்மா ஆத்தானே, கோலத்தை பார்த்துட்டு தானே வாரேன். உங்களுக்கு மரியாதை கண்ணு தெரியாம அங்கே இங்கே ஓடிட்டு அலைறேன். சரி சரி போமா, இங்கேயே நின்று முறைச்சிட்டு இருக்காத. எனக்கு கோலம் போடுறதுக்கு அப்புறம் ஓடாது. ஒரு கோலம் போடுறதுக்கு என்ன வருது வராளுவோ? மூத்தவளை எங்க? மூத்தவளை என்னம்மா? கூப்பிட்ட உடனே வந்துட்டா. நல்ல பிள்ளை. விளக்கெல்லாம் எடுத்து வைக்கேன். சந்திர குங்குமம் வச்சு வச்சிருட்டி. அப்பதான் காலைல எதிர்த்து பொங்கல் வைக்கல பதவிட்டு இருக்க வேண்டாம். குளிச்ச உடனே வந்தமா பொங்கல் வச்சமான்னு இருக்கலாம். என்னடி தும்மலை போட்டுட்டு அலையிற? ஒண்ணு இல்லம்மா, லைட்டா சளி பிடிச்சுக்கிட்டு பனிக்குள்ள கிடந்துட்டு கோலம் போடாதுன்னு சொன்னேன், கேட்டியா? கோலம் போடுறதுக்கு இப்பமே போட்டு பார்க்கலாம். கோல போட்டிக்கு அது நாளைக்கு போட்டாதான் என்ன? அதெல்லாம் ஒண்ணு செய்யாதுமா. இந்த வாட்டி நாங்க தான் ஜெயிக்கணும். நீ பேசாடி போ. போய் விளக்கு பொங்க பானையெல்லாம் எடுத்து வை. எல்லாத்தையும் போட்டு வச்சு வைக்கேன். குரலே மாறிட்டு பாத்தியா உனக்கு? சளிக்குள்ள மாத்திரை ஒண்ணு இருக்குட்டி, தூங்கில அதை போட்டுட்டு பாடு. சரிம்மா. அதே மாதிரி வெந்நியை போட்டு வைக்க, அதை குடி. பச்சை தண்ணியை எடுத்து குடிச்சிட்டு அலையாத. சரிம்மா போ. அழகா கோலம் போட்டுக்க சோனிமா. எனக்கும் தாட்டி இருக்க கேப்ல எல்லாம் அங்கங்க போட்டு விடுறேன். தப்பா ஓடலாம் தர முடியாது. ஒரு கிண்ணம் எடுத்தா கொஞ்ச காலம் ஊதி தரேன். அங்க போய் உட்காந்து போடு. ஏ காரு துளசி, கோலம் போட்ட வரைக்கும் போறோம். எந்திரிச்சு உள்ள போங்க. எவ்வளவு நேரம் தான் பனிக்குள்ள கிடப்பீங்க? கோலம்லாம் போட்டாச்சுமா, கலர் மட்டும் கொடுத்தா முடிஞ்சிரும். அப்புறம் நாங்க உள்ள போயிடுறோம். சீக்கிரம் போட்டு பாடுங்க. நேரம் ஆகுது. காலையில நேரத்தோட எந்திக்கணும். எம்மா, நான் வீட்டுக்குள்ள பெயிண்ட் வச்சு குட்டியே கோலம் போட்டிருக்கேன், பாத்தியா? பாத்தேன் டீ, நல்லா இருக்கு. பெயிண்ட் மிச்சம் இருந்தா வச்சிரு. மாட்டு பொங்கல் அன்னைக்கு மாடெல்லாம் குளிப்பாட்டி மாட்டுக்கு கொம்புல நல்ல கலர் கலரா பெயிண்ட் அடிச்சு விடுங்க. சரிம்மா.
இங்க சின்னதா ஒரு படிக்கோட இழுத்து விட்டா பார்க்க நல்லா இருக்கும். துளசி அக்கா, இந்த மாசம் ரொம்ப நல்ல மாசம் பாத்தீங்களா? 31 நாள்ல 14 நாளைக்கு லீவ் விட்டாவோ. ஆமா பூமாரி, உனக்கு ஹாப்பியா இல்லையா? ரேகாக்கு ரொம்ப ஹாப்பி. ஏஜ் அட்டன் பண்ணி 2 வாரம் வீட்ல இருந்தாலா, நிறைய இன்கம்ப்ளீட் வந்துருச்சு அவளுக்கு. என்ன செய்யன்னு டெய்லி புலம்பிட்டே இருந்தா. நல்ல வேளை லீவ் விட்டாங்க. அவ இப்பவும் உட்கார்ந்து எழுதிட்டு தான் இருக்காளா? ஆமா பூமாரி, ரெக்கார்ட்ஸ்லாம் நிறைய எழுத வேண்டியது இருக்கா. மண்டே சப்மிட் பண்ணனுமா. அப்ப நானும் போய் ஹெல்ப் பண்றேன் ரேகாவுக்கு. சரி போ. ஓய் மம்முட்டி. என்னது மம்பட்டியா? அதானே, உங்களுக்குலாம் பல்லு கொஞ்சம் எடுப்பா இருந்திர கூடாதே. மம்பட்டி, கடப்பாறை, கோடாரி, சுத்தி எல்லுனே சும்மா இஷ்டத்துக்கு பேர் வச்சுட்டு அலைய கூடாதே. அம்மா ஈர்ல ரொம்ப அழகா இருக்கிறதா நினைப்பு. கண்ணாடியில உமர் மூஞ்சி போய் பாரும். பொங்கலுக்கு முந்தின நாள் ஊத்திட்டு வந்துட்டாரு. துட்டில இருந்து பஞ்சப்பாட்டு பாடிட்டு இருந்தாரு. எவன் வாங்கி ஊத்தி விட்டான்னு தெரியல. இதான் இவளுக்கு இதான் பிரச்சனை. ஒரு நாள் மனுஷன் நல்லவனா வீட்டுக்கு வந்துடக்கூடாது. அன்னைக்கும் குடிச்சிட்டு வந்துட்டான்னு சந்தேகப்படுறான். சரியான சந்தேக பேர்வழியா இருக்கா. பாத்தீங்களா மக்களே உங்க அம்மா பேசுறத? ஏமா அப்பா கிட்ட வம்புக்கு போற? ஆமாட்டி, எனக்கு ரொம்ப ஆசை இந்த மனுஷங்கிட்ட வம்பு இழுத்து சண்டை போட்டு நாரணும்னு. ஆளை பாரு, கோலம் போட்டு ஏச்சு உள்ள போங்கட்டி. ஆட வந்த வேளையில பாட வந்த என்ன மட்டும் அளவிட்டு ஓடிவிட்டா கூட்டத்தோட. நான் சிரிக்கிறேன் சிரிப்பு வரலே, நான் அழுகிறேன் அழுக வரலே. ஏப்பா சட்டி, சும்மாதான் இருக்கியா? அம்மா கூட கொஞ்சம் வா. எங்க மானியே போயிட்டு வா. இந்நேரத்துக்கு எங்க கூப்பிடுற? லட்சுமி வீட்ல போய் கொஞ்சோடி சுண்ணாம்பு வாங்கணும். அப்புறம் நாளைக்கு ஓலையில தான் பொங்கல் விடணும். ஓலை வீட்ல இல்ல, லட்சுமி மாப்பிள்ள தரிச்சு கொண்டு வரேன் இருக்காரு. வா போய் கொஞ்சம் அள்ளிட்டு வருவோம். அப்பா கிட்ட சொன்னா தூக்க முடியாது. சரிம்மா, போ வாரேன். சக்தி மாமா, எங்க போறீங்க? ஹெல்ப்புக்கு நானும் வரேன். காருவ போய் பார்க்கலாம்னு நினைச்சா நந்தி மாதிரி இவ வேற குறுக்க வந்து நிக்கிறாளே. ஏன் உட்காந்துட்டே இருக்க? வா போவோம். ஏமா தீர்க்காணி வீட்லயே இருக்க சொல்லுங்க. ஏம்ல, அவ உதவி பண்றதுக்கு தானே வாரா. நைட் டைம்ல ஏமா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? திருக்காணி, நீ வீட்லயே இருந்துக்கோமா. பாரு, உன் மாமனுக்கு உன் மேல எம்பிட்டு அக்கறைன்னு. நைட் நேரத்துல நீ வெளில வரக்கூடாதான். அதுக்கு என்ன வரத்து வாரான். சரிதா, அப்ப நான் இங்கே இருந்துக்கிறேன். புதுசா எதையாவது கிளப்பி விடுறாங்க. கடவுளே, இதெல்லாம் எங்க போய் முடிய போதோ? என்ன பிள்ளைகளா, இன்னும் கோலம் போட்டு முடிக்கலையா? ஆமா தே, இப்ப முடிஞ்சது. ஏ லட்சுமி, வடிவக்காந்த வாரேன். ஹி காருண்யா, என்ன துளசி, உனக்கு கலர்னா அங்கேயும் வச்சிருக்கேன்ல, அதை எடுத்து போடு. அட லூசு, இது யார் வந்திருக்கா பாரு. சோ ஃபர்ஸ்டே சொல்ல மாட்டியாடி? உன்கிட்ட நான் சொல்லல. கோல சூப்பர் டி. தேங்க்ஸ். என்ன சக்தி தம்பி, நல்லா வளர்ந்துட்டீங்க போல. நின்னுட்டே இருக்கீங்களா என்ன? உள்ள வாங்க. இருக்கட்டும் மாமா. சின்ன வயசுல ஞாபகம் இருக்கா? அடிக்கடி ஏதாச்சும் ஒண்ணுனா நான் தான் ஸ்கூல்ல இருந்து உன்னை கூட்டு வருவேன். சின்ன வயசுல நடந்தது ஒன்னும் ஞாபகம் இல்ல மாமா. என்ன உங்க மவன் புசுக்குன்னு ஞாபகம் இல்லன்ட்டான்? சின்ன பிள்ளையா இருக்கும்போது என்ன சேட்டை பண்ணிட்டு திரிஞ்சான்? ஆமா நல்லா வாயடிப்பா, நிறைய சேட்டை பண்ணிட்டு திரிஞ்சான். இப்ப என்னமா, யார்கிட்டயோ பேசுறதுக்கு கூச்ச நாச்சப்பட்டுட்டு ஏதோ ஒரு இங்கிலீஷ் வார்த்தையை சொல்லுவானே, என்னது அது? என்னமோ சொல்லுவியே, என்னது? இன்ட்ரோவெர்ட்டா? வடிவத்த, அது இன்ட்ரோவெர்ட். அந்த கருமத்தை தான் சொல்லிட்டு அலையறான். எம்மா, அட இருல, பேசிட்டு இருக்கோம்ல, போவோம் போரு. இது உங்களுக்கு ஞாபகம் இருக்கானே, சின்ன பிள்ளைல ஒரு வாட்டி ஸ்கூலுக்கு போவேல டவுசர்ல மூச்சா போயிட்டானே. ஆமா ஒன்னாப்பு படிக்கையில நான் தானே பள்ளிக்கூடத்துல சைக்கிள்ல போய் அவனை கூட்டு வந்தேன். அட ஆமா, அவ டீச்சர் போன் அடிச்ச உடனே எனக்கே ஒரு நிமிஷம் பயம் கொடுத்துட்டு நானும் பதறி அடிச்சுட்டு போயிட்டு என்னன்னு பார்த்தா டவுசர் இல்லாம ஒண்ணு இல்லாம டவுசர்ல மூச்சா போய் சட்டியை தூக்கி பிடிச்சுக்கிட்டே நின்றுட்டு இருக்கான். மாத்து டவுசரும் கொடுத்து விடல அவனுக்கு. எம்மா, இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, அவனுக்கு இங்கிட்டும் அங்கிட்டும் இருக்கிறது பொம்பளை பிள்ளைகளு. 2 பொட்டை பிள்ளைகளுக்கு நடுவுல உட்கார்ந்துட்டு இருக்கான் அழுதுகிட்டு. ஐயோ முடியல, ரொம்ப என் பிள்ளைக்கு அசிங்கமாயிட்டு போ. எம்மா தாயே, உன்னால நான் இன்னும் அசிங்கப்பட்டு இருக்கேன்.
எம்மா நான் போறேன், நீ ஏன் எடுத்துட்டு வா. ஏல சக்தி நில்லு, ஓலைய அம்மையால தூக்க முடியாது. கூப்பிட கூப்பிட காதுக்கு காமி எப்படி போறான் பாரு. இவனும் அவன் அப்பா மாதிரிதான், மூக்குக்கு மேல செல்லு செல்லுன்னு கோவம் வருது. அட நீங்க வேற வடிவக்கா, 2 பொட்ட பிள்ளைகள் இருக்கு, அதுங்க முன்னாடி இந்த கதையெல்லாம் விட்டுட்டு இருந்தீங்கன்னா அந்த பையனுக்கு எப்படி இருக்கும்? அது சரி, கோவம் வர வேண்டியதுதான் இந்த வயசுல. ஓலையெல்லாம் தரிச்சு போட்டிருக்கேன், நானே எடுத்துட்டு வரேன்க்கா, நீங்க போவாங்க. அப்படியாப்பா, ரொம்ப சந்தோஷம். அப்ப எடுத்து கொண்டு வந்து வாசல்ல போட்டுரு. ஏ லட்சுமி, கொஞ்சம் கோலை போடுறதுக்கு சுண்ணாம்பு கூட. ஒரு கப்பலை உங்களுக்காண்டி தனியா எடுத்துதான் வச்சிருக்கேன், இருங்க. வணக்கம் உறவுகளே, 3 நாளா நான் வீடியோவே போட முடியல, எல்லாரும் மன்னிச்சுக்கோங்க. பொங்கலுக்கு ரொம்ப வேலை இருந்துச்சு, வீட்டுக்கும் கெஸ்ட் வந்திருந்தாங்க, அதனால எனக்கு டைம் கிடைக்கல. நேத்து எப்படியாவது வீடியோ போட்டுடலான்னு 3/4 வீடியோ எடுத்துட்டேன் மக்களே. ஆனா ஆப்ல ப்ராப்ளம் ஆகி ஆப்குள்ளேயே போக முடியல. அதை டெலிட் பண்ணிட்டு மறுபடியும் ஆப் ஏத்தினே, பழைய வீடியோலாம் போயிருச்சு மக்களே. மறுபடியும் எடுத்து போடுறதுக்கு டைம் இல்லாம நேத்து வீடியோ போட முடியல. இனிமே வீடியோ தொடர்ந்து வந்துரும். நம்ம குயின்பி கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, வீடியோ எப்படி இருந்துச்சு கீழே கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.